அவிநாசி அருகே பழங்கரை ஊராட்சியை திருப்பூர் மாநகராட்சியுடன் இணைப்பதை தமிழக அரசு கைவிடக் கோரி அனைத்துக் கட்சி சார்பில் தீர்மானம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பழங்கரை ஊராட்சி அவிநாசிலிங்கபாளையம் கிராமத்தில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் பேசுகையில், பழங்கரை ஊராட்சியை திருப்பூர் மாநகராட்சியுடன் இணைக்கும் திட்டத்தை அரசு கைவிட வேண்டும் என்றும், மேலும் அவிநாசி பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தி அதனுடன் பழங்கரை ஊராட்சி இணைத்துக் கொள்ள அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று அனைத்துக் கட்சி கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. தற்போது திருப்பூர் மாநகராட்சியில் பகுதியில் பல வார்டுகளில் சாலை வசதிகளை சீரமைத்து கொடுக்க முடியாத நிலையிலும் அத்தியாவசிய பணிகளை மாநகராட்சி நிர்வாகம் மிகவும் தாமதமாக செய்து கொண்டிருக்கிறது என்றும் குற்றச்சாட்டை முன்வைத்தனர். பல்வேறு கோரிக்கைகளையும் முன்வைத்தனர். இதில் பலரும் கலந்து கொண்டு தங்களது ஆதரவை கூறினர். பழங்கரை ஊராட்சியை சேர்ந்த அனைத்து அரசியல் கட்சி கூட்டம் இப்பொழுது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஊராட்சியில் கிட்டத்தட்ட 1400க்கும் மேற்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய ஊராட்சி, அதே போல நரிக்குறவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் ஒரு 250 குடும்பம் வசிக்குது. அதே போல 100 நாள் வேலை திட்ட ஊராட்சி முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 600 குடும்பங்கள் பயன்பெற்று வருகிறது. பழங்கரை ஊராட்சியை திருப்பூர் மாநகராட்சி ஆணையாளர் அறிவித்தபடி மாநகராட்சியோடு இணைத்தால் நிச்சயமாக இவர்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது. வரி வசூலும் இரட்டிப்பாக உயர்த்துவார்கள். எனவே அனைத்து கட்சியினுடைய கூட்டம் முடிவாக பழங்கரை ஊராட்சியை தரம் உயர்த்துவதில் எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. ஒன்று பேரூராட்சியாக தரம் உயர்த்த வேண்டும், அல்லது அவிநாசி பேரூராட்சியோடு இணைத்து நகராட்சியாக உருவாக்குவதில் அனைத்து கட்சிக்கும் ஏகோபித்த முடிவாக ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கூட்டத்தினுடைய ஏகோபித்த முடிவு என்னன்னா, திருப்பூர் மாநகராட்சியோட இணைப்பதில் 100% எதிர்ப்பை தெரிவிக்கிறோம் என்பதையும் கூடுதலாக தெரிவித்துக் கொள்கிறோம்.